தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா பதிவு சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவணங்கள் பதிவை பற்றியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்வதற்கான சில சட்டங்களை பற்றியும் அதில் ஒரு பேசிக்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 1908 பதிவு சட்டத்தின்படி அதன் அங்கீகரிக்கப்பட்ட அவரால் அனைத்து ஆவணங்களும் அதனுடைய வெளிப்படைத்தன்மையை நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்காக பிற தகவலுடன் ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 17(1) படி பார்த்தீங்கன்னா சில ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிடுது. 18 பார்த்தீங்கன்னா விருப்பத்தின் பேரில் சில ஆவணங்கள் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணத்தை எப்போது பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு பதிவு 23 சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் எங்கே பதிவு செய்வது அப்படின்னு 28 சொல்லுது. பதிவுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு 32 சொல்லுது. ஆவணங்களை பதிவு செய்யாதன் அதன் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத 42 சொல்லுது. ஒரு ஆவணத்தை பதிவு செய்வதின் முக்கியத்துவம் அதை பற்றி விவரங்களை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது ஒரு ஆவணங்கள் வந்து பதிவு செய்யணும்னு பார்த்திங்கன்னா 17(1) படி பார்த்திங்கன்னா சில ஆவணங்களை கட்டாயமாக பதிவு செய்யணும். பதிவு செஞ்சால் தான் அந்த ஆவணங்கள் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கிஃப்ட் டீட், யாராவது தானாமல் சொத்து வாங்குறோம்னா அந்த ஆவணங்களை பதிவு செய்யணும். 100 ரூபாய்க்கு மேலே உள்ள அசையா சொத்து சம்மந்தமாக ஏதாவது உரிமை, தலைப்பு, ஒதுக்கீடுகள், வரம்பு ஏதாவது பரிமாற்றம் செய்திருந்தால் அந்த சான்றிடப்படாத ஆவணங்களை பதிவு செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த உரிமை, தலைப்பு, வட்டி சம்பந்தமான அசையா சொத்துகள், உரிமை நீக்குதல் சம்பந்தமான ஒரு பணம் செலுத்துதல், பெற்றுதல் தொடர்பான ஆவணங்களை கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அசையா சொத்து சம்மந்தமாக 1 வருடத்துக்கு மேலே உள்ள குத்தகை, வழுத வாடகை சம்மந்தமான ஒப்பந்தம் பண்ணியிருந்தால் அதை கண்டிப்பாக பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு மேலே உள்ள அசையா சொத்து சம்மந்தமாக உரிமை, தலைப்பு, நீக்குதல் சம்மந்தமாக நீதிமன்ற ஆணையோ உத்தரவு ஏதாவது இருந்தால் அந்த சாத்திரமற்ற ஆவணத்தை பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1872 சொத்துரிமை பரிமாற்ற சட்டம் 53A படி என்ன சொல்கிறாங்கன்னா 2001 திருத்த சட்டத்தின்படி, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 படி அந்த நாளிலையோ இல்லை அதற்கு பிறகோ ஏதாவது அசையா சொத்து சம்மந்தமான ஒப்பந்தமோ இல்லை பரிவர்த்தனை ஏதாவது செஞ்சுருந்தால் அதை கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கட்டாய பதிவு அப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17(1) படி பதிவு சட்டம் 17(1) படி சொல்லுது. இது 18 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா சில ஆவணங்கள் விருப்பம் பட்டால் பதிவு செஞ்சுக்கலாம், கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா தத்தெடுப்பு பத்திரம் வந்து தேவைப்பட்டால் பதிவு செய்யலாம், இல்லைன்னா தேவையில்லை. கூட்டு பங்கு நிறுவனத்து சம்பந்தமான ஆவணம், கூட்டு பங்கு நிறுவனத்தில் வழங்கப்பட்ட கடனெழுத்து பத்திரம், கூட்டு பங்கு நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கடனெழுத்து பத்திரம், ஒப்புதல் பரிமாற்றம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் குறையான அசையா சொத்து நீதிமன்றம் உத்தரவு ஆணை ஏதாவது இருந்திருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து தேவைப்பட்டால் பதிவு செய்யலாம், இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் கடந்த கால வந்து ஏதாவது பரிவர்த்தனை ஏதாவது செஞ்சிங்கன்னா அதை வந்து உயில் சம்மந்தமான வில் அப்படின்னா அது வந்து கட்டாய பதிவில் தேவைப்பட்டால் பதிவு செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அசையா சொத்து, அடுத்தது கடன், அடமான கடன், விற்பனை ஒப்பந்தம், அதாவது அடமான ஒப்பந்தம், விற்பனை ஒப்பந்தம், இணையவழி ஒப்பந்தம், பவர் ஆஃப் அட்டார்னி, விற்பனை சான்றிதழ், சேல் சர்டிஃபிகேட். அடுத்தது பார்த்திங்கன்னா சேல் சர்டிஃபிகேட். அடுத்தது குத்தகைக்கு எதிரான ஆவணம். அடுத்தது பார்த்திங்கன்னா உறுதிமொழி குறிப்பு, அப்படின்னா ப்ராமிசரி நோட்டு சொல்லுவாங்க, அது வந்து கட்டாயமாக பதிவு செய்யணும் அவசியம் இல்லை. 17 விலக்களிக்கப்பட்ட அசையா சொத்து சம்மந்தமான 1 வருடத்துக்கு மிகாமல் உள்ள குத்தகை. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவைப்பட்டால் பதிவு செய்யலாம், இல்லைன்னா பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவணங்கள் வந்து எப்போது பதிவு செய்யணும், ஒரு ஆவணம் வந்து எப்போது பதிவு செய்யணும் அப்படின்னு செக்ஷன் 23 பதிவு சட்டம் 23 படி சொல்கிறது. ஒரு ஆவணம் ஏற்படுத்த நாளிலிருந்து 4 மாதத்துக்குள் ஒரு ஆவணங்களை பதிவு செய்து கொள்ளணும். உயிரை தவிர மற்ற ஆவணங்கள் அனைத்தும் பதிவு செய்யணும், இல்லைன்னா செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆவணங்களும் வெவ்வேறு நபர்களாக செயல்படுத்தப்பட்டிருந்தால் அந்த வெவ்வேறு நபராக செயல்பட்ட நாளிலிருந்து 4 மாதத்துக்குள் மறுபதிவு செய்ய விண்ணப்பித்து அதை பதிவு செஞ்சு கொள்ளணும். சில அவசர காலங்களில் வந்து 4 மாதத்துக்குள் பதிவு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால்
அந்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் 10 மடங்கு அதிகம் இல்லாமல் ஃபைனை செலுத்தி அந்த ஆவணத்தை பதிவு செய்து கொள்ளலாம். அப்போது வெளிநாட்டில் இருப்பவரிடம் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒரு ஆவணங்கள் எழுதப்பட்டிருந்தால் அவர் வெளிநாட்டில் வந்த 4 மாதத்துக்குள் அந்த ஆவணத்தை பதிவு செய்ய விண்ணப்பிச்சிருக்கணும். இல்லைன்னா அது செல்லுபடி ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆவணங்கள் எங்கே பதிவு செய்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே பதிவு 28 செக்ஷன் 28 படி ஒரு ஆவணங்களை எங்கே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆவணங்கள் வந்து அது அந்த எல்லைக்குள்ள சார்பதிவு அலுவலகத்தில் அதாவது சப்மிஷன் அலுவலகத்தில் ஒரு ஆவணங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணங்கள் பதிவு செய்ய யார் விண்ணப்பிக்கலாம்? ஒரு ஆணை இல்லை நீதிமன்ற உத்தரவோ அது அங்கீகரிக்கப்பட்ட நபர் இல்லை பவர் ஆஃப் அட்டானி ஒரு சொத்து சம்பந்தமான வாங்குபவர் இல்லை விற்பவர் இவர் வந்து பதிவுக்காக விண்ணப்பிக்கலாம். ஒரு பதிவு விண்ணப்பிக்கும் போது வாங்குவோரும் விற்பவரும் அவங்களுடைய புகைப்படம் கைரேகை இருக்க வேண்டும். அதாவது வாங்குவோரும் விற்பவருடைய பாஸ்போர்ட் புகைப்படம் கைரேகை ஒட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உயில் கொடுப்பவர் இல்லை கொடை கொடுப்பவர் அவங்களாம் வந்து ஒப்பந்தம் செய்யணும்னா அவங்க வந்து அதுக்கான உரிமை அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அப்படி உயிலோ கொடையோ கொடுப்பவர் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவர் வந்து இறந்துட்டால் அதுக்கான நபர் வந்து அதுக்கான வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆவணத்தை பதிவு செய்யலைன்னா அதன் விளைவுகள் எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆவணங்களை பதிவு செய்யலைன்னா அந்த ஆவணம் சம்மந்தமாக எந்த ஒரு உரிமையும் நீங்கள் பெற முடியாது. அது சம்மந்தமாக ஏதாவது நீக்குதல், அதிகாரம், வரம்பு, தலைப்பு ஏதாவது பரிமாற்றம் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஆவணத்தை பதிவு செய்யலைன்னா பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக எந்த ஒரு உரிமையும் நீங்கள் பெற முடியாது. அந்த ஆவணத்தை ஒரு சான்றாக நீங்கள் வந்து எங்கேயும் வந்து காட்டி அதுக்கான அந்த ஆவணத்தை முழு உரிமையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு ஆவணத்தை ஏன் பதிவு செய்யணும், அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணத்தை பதிவு செஞ்சால் மட்டும்தான் அந்த ஆவணம் உங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஆவணமாக அதை காட்ட முடியும். ஏதாவது தகராறு ஏற்பட்டால் அந்த சொத்து சம்பந்தம் ஏதாவது தகராறு ஏற்பட்டால் நீங்கள் பதிவு செஞ்சால் தான் உங்களுக்கான உரிமையை நீங்கள் பெற்ற முடியும். இன்னொன்று அந்த சொத்து உங்களுக்கு தான், அந்த பதிவு செய்யப்பட்ட சொத்து உங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு வெளிப்படைத்தன்மையை நீங்கள் வந்து அதை பெற முடியும். இப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் சொல்லப்பட்ட பிரிவு 18(1) சொல்லப்பட்ட அனைத்து ஆவணங்களும் பதிவு செஞ்சால் தான் மோசடிகளிலிருந்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம். அந்த சொத்து சம்மந்தமாக ஏதாவது வில்லங்க இருக்கா என்பதை பார்த்தா பதிவு செஞ்சால் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இல்லைனா அது தனியாக வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.